ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து BMW 320D. இந்த வண்டியில் வந்து கூலண்ட் லீக் ஆகுது. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற புது வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வண்டியில் வந்து இந்த இடத்துல தான் கூலண்ட் லீக் ஆகுது. நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஆயில் கூலர் அந்த கரெக்டாக லீக் ஆகுது. இது கழட்டுறதுக்கு வந்து நம்ம எல்லாமே கழட்டணும். அதை கழட்டிட்டு தான் நம்ம லீக் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஷீல்டு கழட்டணும். இதுக்கு வந்து T25 ஸ்க்ரூ வரும். இது 3 ஸ்க்ரூ வரும். இந்த 3 ஸ்க்ரூ லூஸ் பண்ணணும். நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஜின் ஷீல்டு ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம கூலர் கழட்டுறதுக்கு வந்து மேனிஃபோல்டெல்லாம் கழட்டணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவுல் பேனல் கழட்டணும். இது வந்து எப்படின்னா லாக் டைப் தான் வரும். இது கீழே லாக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பிடிச்சி இப்படி வெளிச்சா வந்துடும். இது ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா கவுல் பேனல் ரிமூவ் பண்ணணும். இதுக்குள்ளே தான் ஏசி ஃபில்டர் வரும். ஃபஸ்ட்டு நம்ம இது ரிமூவ் பண்ணணும். இதுக்கு 8 ஸ்க்ரூ வரும். 8 சைஸ் ஸ்க்ரூ வரும். 6 ஸ்க்ரூ வரும். லூஸ் பண்ணணும் அதை. இதுதான் ஏசி ஃபில்ட்ரு. இதில் ஏசி ஃபில்டர் சுத்தமாக போய்ட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் ரிமூவ் பண்ணோம். இது சைடில் 2 லாக் வரும். அந்த லாக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து போனால் இது வந்துடும். அதேமாதிரி அந்த பக்கம் பாக்ஸ் வரும். அதை ரிமூவ் பண்ணோம். இதுக்கும் அதே மாதிரி லாக் வரும். லாக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தூக்குனா வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் ரிமூவ் பண்ணோம். இதுக்கு வந்து 8 ஸ்க்ரூ வரும். இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணணும். ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லாக் ஒன்று வரும். இந்த லாக் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுக்கணும். இதே மாதிரி அந்த பக்கம் வரும். அதை லூஸ் பண்ணணும். இங்கே எடுத்த ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த லாக் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு தூக்கணும்னா இந்த பீஸ் வந்துடும். ப்ரெஸ் பண்ணி லைட்டாக தூக்கினா இது வந்துடும் இல்லையா? அவ்வளோதான். இது ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ரேரில் டைமிங் கேஸ் கவர் வரும். அந்த கவர் ரிமூவ் பண்ணணும். இதுக்கு 2 பட்டன் வரும். அந்த பட்டன் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கவரை ரிமூவ் பண்ணணும். இந்த பட்டன் தான் வரும். இந்த பக்கம் ஒரு பட்டன் வரும். அது ரிமூவ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எடுத்துடலாம் மேலே. வெளியே எடுக்கணும். இது வந்துடுச்சு. நம்ம வந்து ஷீல்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து த்ராட்டல் பாடி கப்ளர் வரும். ஒயரிங் கப்ளர்ஸ் காட்டணும். நம்ம த்ராட்டல் பாடி கப்ளர் ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இந்த லாக்கை ரிமூவ் பண்ணணும். இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே ஒரு லாக் வருது. இந்த லாக்கை ரிமூவ் பண்ணணும்.
நம்ம இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிட்டோம். ஆல்டர்னேட்டர் கப்ளர் வருது, ஆல்டர்னேட்டர் கப்ளர் ரிமூவ் பண்ணணும். ஆல்டர்னேட்டர் கப்ளர் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஏர் மாஸ் சென்சார் கப்ளர் ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணணும். நம்ம கனெக்டர் போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்தால் வந்துடும் கப்ளர் வந்துச்சு. இப்படி தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஜின் ஒயரிங் ஆர்னன்ஸ் வந்து ஃபீஸ் பாக்ஸுக்கு வருது. அந்த ஒயரிங் ஆர்னன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணோம். இந்த ஃபீஸ் பாக்ஸுக்கு வந்து இந்த லாக் வரும். இந்த லாக்கை இப்படி தள்ளிடணும். அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு லாக் வரும். அந்த லாக்கை அப்படி தள்ளி விடணும். தள்ளி விட்டுட்டு அவ்வளோதான் ஃபீஸ் பாக்ஸ் எடுக்கணும். இப்போ நம்ம ஃபீஸ் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ஒயரிங் கப்ளர் எல்லாம் கட்டணும். நம்ம ஒயரிங் கப்ளர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ECMல இருந்து நம்ம ஒயரிங் ஆர்னன்ஸு இன்டர்கூலர் ஓஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா மேனிஃபோல்டு தான் கட்டணும். இன்லெட் மேனிஃபோல்டு ரிமூவ் பண்ணணும். இதுக்கு வந்து 10 சைஸ் போல்டு வரும். அந்த 10 சைஸ் போல்டு கட்டி இன்லெட் மேனிஃபோல்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மேனிஃபோல்டு போல்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா மேனிஃபோல்டு வெளியே எடுக்கணும். நம்ம மேனிஃபோல்டு ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மேனிஃபோல்டு ரிமூவ் பண்ணிட்டோம். மேனிஃபோல்டுலலாம் டஸ்ட்டு போயிடு போகுது. ஃபஸ்ட்டு நம்ம மேனிஃபோல்டு சுற்றி க்ளீன் பண்ணிவிட்டு மேனிஃபோல்டு கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம மேனிஃபோல்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். மாசிங் டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ரேடியேட்டர் டாப் ஹோஸ் கட்டணும். இப்போ இந்த ஹோஸ் கட்டுறதுக்கு வந்து நம்ம E8 வரும் 3 போல்டு. இந்த 3 போல்டில் லூஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். இப்போ இந்த ஆயில் கூலர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் ஆயில் கூலர் வரும். அதை ரிமூவ் பண்ணணும். கூலண்ட் ஹோஸ் வரும். அதை ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம ஆயில் கூலர் கட்ட முடியும். ஆயில் கூலருக்கு வந்து 10 சைஸ் போல்டுனால வரும். அதை ரிமூவ் பண்ணணும். ஆயில் கூலர் அசம்பிளி ரிமூவ் பண்ணி வச்சிட்டோம். இந்த கேஸ்கெட்டை தான் ஓரிங் ஆடாயிட்டு லீக் ஆகுது. இப்போ இந்த BMW ஆயில் கூலர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். இது வந்து ஆயில் கூலர். இது வந்து டிரான்ஸ்மிஷன் கூலர். இந்த ஓரிங்ஸு தான் இது நடுவில் வரும். அந்த ஓரிங்ஸு தான் போயிட்டுருக்கு. இதை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த கேஸ்கெட்டு புதுசு வாங்கிட்டோம் இந்த வண்டியில். இந்த கேஸ்கெட் போய் தான் கூலண்ட் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம புது கேஸ்கெட் வாங்கிட்டோம். நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம இந்த வண்டிக்கு கூலண்ட் ஃப்ளாட்சும் புதுசு வாங்கிட்டோம். இதோட ஓரிங் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ புதுசு ஓரிங் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இதனால தான் இதுவும் லைட்டாக லீக் ஆக ஆரம்பிக்குது. அதனால நம்ம ரிப்ளேஸ் பண்ணிடணும். இது செட்டாக தான் வரும். ஓரிங் தனியாக கிடைக்காது. இப்போ நம்ம இது புதுசு வாங்கிட்டோம். இப்போ இந்த ஆயில் கூலரில் வந்து இந்த ஓரிங் எல்லாம் வரும். ஆயில் கூலருக்கு டிரான்ஸ்மிஷன் கூலருக்கு அது எல்லாமே போயிட்டுருக்கு. இதில் வந்து ஃப்ளாட் ஆகிட்டுருக்கு ஹீட்டில் ஓடி. இப்போ நம்ம இந்த ஓரிங் எல்லாம் புதுசு சேஞ்ச் பண்ணுறோம். நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கோம். இதெல்லாமே இதையும் தான் நம்ம இந்த மாற்ற போகிறோம். இப்போ நம்ம புது ஓரிங் வந்து ஆயில் கூலரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இந்த ஆயில் கூலர் பாடியை மாட்டணும். இதில் தான் டிரான்ஸ்மிஷன் ஆயில் கூலர் உட்காரும். இதை மாட்டணும். இது உட்கார வச்சுட்டு சென்டராக ஒரு போல்டு மட்டும் போடணும். அதுக்கப்புறமா டிரான்ஸ்மிஷன் கூலர் உட்கார வச்சுட்டு அதுக்கு போல்டு சேர்த்து போடணும். இந்த ஒரு போல்ட்டு மட்டும் டைட் பண்ணிடணும். இதுக்கு மிச்ச போல்டெல்லாம் கூலர் ஆயில் டிரான்ஸ்மிஷன் கூலர் உட்கார்ந்தோன்னா அதில் சேர்த்து போடணும். இப்போ டிரான்ஸ்மிஷன் கூலருக்கு வந்து ஓரிங் புது ஓரிங் சேஞ்ச் பண்ணிட்டோம். 4 ஓரிங் வரும். 4மே சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுதான் டிரான்ஸ்மிஷன் கூலர். இது கூலண்ட் ஒரு பக்கம் வரும். டிரான்ஸ்மிஷன் ஆயில் ஒரு பக்கம் வரும். வந்து டிரான்ஸ்மிஷன் ஆயில் வந்து கூலிங் ஆகிட்டு போகும் டிரான்ஸ்மிஷனுக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி. இந்த கூலர் தான் மாட்டணும்.
அவ்வளோதான், அந்த கூலர் உட்கார வச்சிட்டோம். இதுக்கு போல்ட்டு போடணும். போல்ட்டு போட்டு டைட் பண்ணணும். T30 போல்ட் வரும். நம்ம டிரான்ஸ்மிஷன் கூலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா வந்து ஆயில் கூலர் மாட்டணும். ஆயில் கூலர் இங்கே தான் வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் கூலருக்கு வந்து ஓரிங்கெல்லாம் மாட்டணும், புது ஓரிங்கு. இப்போ நம்ம புது ஓரிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ஆயில் கூலர் மாட்டணும். அவ்வளோதான், ஆயில் கூலர் மாட்டியாச்சு. இதுக்கப்புறமா புது கேஸ்கட் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம புது கேஸ்கட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆயில் கூலரில். இப்போ நம்ம இந்த ஆயில் கூலர் அசம்பிளி வந்து ஃபுல்லாக அசம்பிளி பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இந்த ஆயில் கூலர் வந்து வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கூலரில் வந்து ஓரிங்கும் கேஸ்கட்டும் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆயில் கூலர் உட்கார இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். நல்லா எமர் ஷீட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா புது ஆயில் கூலர் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஆயில் கூலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லா போல்ட்டும் டைட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இந்த வாட்டர் ஜாக்கெட் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு 3 போல்ட் வரும். இப்போ நம்ம வந்து புது வாட்டர் ஜாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து 3 ஸ்க்ரூ வரும். 3மே டைட் பண்ணிட்டோம். ஆயில் கூலரில் வந்து டிரான்ஸ்மிஷன் கூலர் ஓஸ் வரும், அதை ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஆயில் கூலர்லேருந்து கூலண்ட் ஹோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தோம். அந்த கூலண்ட் ஹோஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும் ப்ராப்பராக. இப்போ நம்ம இந்த கூலண்ட் ஹோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இந்த ஹோஸும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஹோஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா மேனிஃபோல்டு தான் மாட்டணும். மேனிஃபோல்டு உட்கார இடம்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மேனிஃபோல்டு உட்கார வச்சுட்டோம். இதுக்கப்புறமா மேனிஃபோல்டு போல்ட் எல்லாமே டைட் பண்ணணும். இந்த டென்சஸ் போல்ட் எல்லாம் டைட் பண்ணணும். மொத்தம் 6 போல்ட் வரும். 6 போல்ட்டுமே நம்ம டைட் பண்ணணும். நம்ம மேனிஃபோல்டு போல்ட் எல்லாம் டைட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ஒயரிங் கப்ளர் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். அந்தந்த கப்ளர் அதில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஒயரிங் கப்ளர் கனெக்ட் பண்ணும்போது எப்போவுமே ஒயரிங் கப்ளரோட ரூட்டில் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஒயரிங்கு. நம்ம எல்லா ஒயரிங்கும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரேர் டைமிங் கேஸ் கவரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே ஒரு பட்டன், அந்த பக்கம் ஒரு பட்டன் வரும். ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ஒயரிங் ஆர்னன்ஸ் ரிமூவ் பண்ணியிருந்தோம். இது கனெக்ட் பண்ணணும். நம்ம ஒயரிங் கப்ளரெல்லாம் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிட்டோம். கால் பேனல் உட்கார வச்சுட்டோம். இப்போது கால் பேனலுக்கு வர பட்டன் எல்லாமே ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பட்டன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அங்கே ஒரு பட்டன் வரும், அது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ஏசி ஃபில்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஏசி ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ, இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ வரும். அதேமாதிரி இந்த பக்கம் வர ஸ்க்ரூ, அது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ஃபியூஸ் பாக்ஸ் கவர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுமாதிரி அந்த பக்கம் பிரேக் ஆயில் கவர் வரும், அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபியூஸ் பாக்ஸ் கவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு, அந்த பக்கம் ஒரு லாக் வரும். அதே மாதிரி பிரேக் ஆயில் ஊற்றுற டேங்க்கு மேலே கவர் வரும், அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு இந்த லாக்கு, இங்கே ஒரு லாக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்டில் வாட்டர் ஊற்றி தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ரிமூவ் பண்ணது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டிஸ்டில் வாட்டர் ஊற்றி மட்டும் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், லீக் செக் பண்ணுறதுக்காக. சுத்தமாக ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி ஓடிட்டு இருக்கு. கூலர் லீக் எதுவும் இல்லை, வண்டி ஓடிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து டிஸ்டில் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். லீக் செக் பண்ணிவிட்டு நம்ம கூலண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்.
இதில் க்ரீன் இருக்குது, இதுக்கு க்ரீன் வராது, ப்ளூ கலர் வரும். நம்ம ப்ளூ கலர் கூலண்ட்டை தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம இந்த பிஎம்டபிள்யூவில் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். வண்டி ஓடிட்டு இருக்குது. த்ரீ ஹவர்ஸாக வண்டி ஓடுது. லீக் எதுவும் இல்லை வண்டியில். நம்ம கூலண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். டிஸ்ட் வாட்டர் ஊற்றி வண்டி ஓடிட்டுருக்கோம் லீக் செக் பண்ணுறதுக்கு. லீக் எதுவும் இல்லை. நம்ம புது கூலண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் இந்த வண்டிக்கு. புது கூலண்ட் வந்துன்னா வண்டி கூலண்ட் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம இந்த BMW கூலண்ட் வாங்கிட்டோம். ப்ளூ கலர் வாங்கியிருக்கோம். இது 3 லிட்டர் வரும், 2 கேனு சேர்த்து. நம்ம இந்த கூலண்ட்டை தான் வண்டியில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம BMW கூலண்ட் ஆட் பண்ணிட்டோம். 3 லிட்டர் கூலண்ட்டு, 6 லிட்டர் வாட்டர் ஊற்றிருக்கோம். இதில் எல்லா ஒர்க்கும் நம்ம முடிச்சிட்டோம். லீக் எதுவும் இல்லை, வண்டி ஓடிட்டு இருக்குது. 3 ஹவர்ஸாக வண்டி ஓடிட்டுருக்கு. இப்படி தான் நான் இந்த வண்டிக்கு ஆயில் கூலர் கேஸ்கட்டு, ஆயில் கூலர் ஓரிங்கு, வாட்டர் பிளாஞ்சு மாற்றிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.